லிவர் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஆர்கன்னு. அது வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கினே இருந்துட்டு கடைசியில் தான் காட்டும். அதில் தான் வந்து நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. வரும்போது என்னால் நடக்க முடியல, மூச்சு திணறல் எல்லாம் இருந்தது. குடிக்கவே மாட்டாங்க, நான் வெஜிடேரியனும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் லிவர் சிராசிஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ் பெரிய பெரிய லெவலில் வருது. ஸோ அப்போ அதனால் இது வாழ்க்கை முறை சார்ந்ததாகவே நினச்சிக்கலாம். இந்த லிவர் ப்ராப்ளம் எத்தனை நாளாக இருக்குண்ணா? எனக்கு இருக்குது, இது ரொம்ப நாளாக இருக்குது. வெட்டி வச்சதே வளர்ந்துரும்னா சொர நடந்து சின்ன ஓட்டை விழுந்தது ஏன் வளரக்கூடாது, சரியாகக்கூடாது? அது லாஜிக் ஒர்க் ஆகுதா? 4 நாள் ஆகுது எனக்கு இந்த பிரச்சனை. கொஞ்சம் முடிஞ்சு போச்சு, நல்லா இருக்கு. நாங்கள் ப்ரிடாமினண்ட்டாக லிவரில் வெரி குட் சக்ஸஸ் ரேட், ஓவர் 90 to 95% சக்ஸஸ் ரேட் நாங்கள் கொடுக்குறோம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? ஃபைன் பஷா. சார் இன்னைக்கு ஃபுல்லாக வந்துட்டு லிவர் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் சார். இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 இருந்தால் ஏன் 4 ஏன் விட்டீங்க? 4 வேறு இருக்கு. 4 இருக்கு. ஓகே சார். 1, 2, 3, 4 இது இருந்தால் ஸோ இந்த லிவருக்கு ப்ராப்ளம் வரும், பிரச்சனை வருமா? கண்டிப்பாக ப்ராப்ளம். கிரேட் 1னாலே ப்ராப்ளம் தான், அப்போவே பார்த்துட்டோம்னா தப்பிச்சிக்கலாம். கிரேட் 2 ப்ராப்ளம் தான். ஸோ கிரேட் 3 அதெல்லாம் வந்து இருக்க மோசமான. கிரேட் 4ன்னு வரும்போது லிவர் சிராசிஸ் அப்படி வந்துடும். ஸோ மெனி ஃபைப்ராசிஸ் ஆஃப் தி லிவர் அதெல்லாம் வந்து கிரேட் 4ல் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸோ அதுதான் கண்டிப்பாக ஃபேட்டி லிவர்னு வந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா லிவர் வந்து ஒரு ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க நம்ம இதில். லிவர் இஸ் அ ஃபண்டாஸ்டிக் ஆர்கன்னு. அது வந்து எவ்வளோ அடித்தாலும் தாங்கினே இருந்துட்டு கடைசியில் தான் காட்டும். அதில் தான் வந்து நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. மற்ற எல்லாத்துலேயும் முடிச்சுக்குவாங்க முன்னாடியே. லிவர் மட்டும் எப்படின்னா உடனே காட்டாது. ஸோ இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அதனால் எப்போவுமே லிவர் சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகம் வந்ததுனாலும் அந்த யூஎஸ்ஜி அப்டமன் ஒன்று எடுப்பாங்க, ஒரு எல்எஃப்டின்னு ஒன்று லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று எடுப்பாங்க. அதில் ஹெச்ஜிஓடி, ஹெச்ஜிபிடி, ஜிஜிடி, ஏஎல்பிடி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டீங்கன்னாவே ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சார் அதே மாதிரி சரியாக தூக்கம் இல்லை, அதே மாதிரி ரொம்ப உடல் சோர்வாக இருந்தாலும் அது வந்து லிவருடைய ப்ராப்ளமாக இருக்கலாமா? அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கை முறை ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் லிவர் ப்ராப்ளம். ஏன்னா இப்போ குடிகாரங்களுக்கு மட்டுமே வந்ததுன்னா அது குடிகாரங்க ப்ராப்ளம்னு சொல்லிடலாம். குடிக்கவே மாட்டாங்க, நான் வெஜிடேரியனும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கும் லிவர் சிராசிஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ் பெரிய பெரிய லெவலில் வருது. ஸோ அப்போ அதனால் இது வாழ்க்கை முறை சார்ந்ததாகவே நினச்சிக்கலாம். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சொல்லலாம், ஃபுட் ரிலேட்டட் சொல்லலாம். கண்ட கட்டத்தையே சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் தூங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு காரணிகள். ஸோ இந்த மாதிரி வந்தப்போ நான் சொன்ன மாதிரி எல்எஃப்டி கொஞ்சம் இதில் தப்பாக காட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஎஸ்ஜி அப்டமன் இந்த மாதிரி டெஸ்ட்டு, ஸ்டிஃப்னஸ் டெஸ்ட்டுன்னு எடுப்பாங்க. அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் எடுத்து பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தமிழ் மருத்துவம் வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யுங்க. இந்த லிவரில் தமிழ் மருத்துவம் ரொம்ப நல்லா வேலை செய்யும், நல்ல ரிசல்ட்டு கொடுக்குறோம். நீங்கள் பார்ப்பீங்க, 1000 பேர் பண்ணுறோம், நல்ல ரிசல்ட்டு எல்லாம். இதில் அந்த நேரத்தோடு வந்துட்டால் ஜெயிச்சிடலாம். சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போது எண்ணெய் பதார்த்தம், பரோட்டா, அப்புறம் இந்த பீஸா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ், ஸோ இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதுனால லிவரை பாதிக்குமா சார்? கண்டிப்பாக. உணவு ஒரு முக்கியமான காரணம். இப்போ இன்னைக்கு லிவர் ப்ராப்ளம் வந்து 40% ஆஃப் இண்டியன்ஸ் ஹேவ் சம் சார்ட் ஆஃப் லிவர் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இது ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்லுது. அதனால் அந்த மாதிரி பார்க்கும்போது லிவர் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குதுன்னு தெரியும்போது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் குடிகாரங்க கிடையாது, எல்லாரும் இதெல்லாம் கிடையாது. இது வந்து உணவு பழக்க வழக்கம். இந்த குக் பண்ணி ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ண எண்ணெய்கள். எண்ணெயே தப்பு கிடையாது. அந்த மாதிரி சில அடிட்டிவ்ஸ் அவங்க என்னென்ன போடுறாங்க நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து லிவருக்கு கண்டிப்பாக பாதிப்பு உண்டாக்குது. இல்லைன்னா இவ்வளோ பேர் இளைஞர்களுக்கெல்லாம் வர வேண்டிய காரணம் என்ன புரியுதா? இப்போல்லாம் முன்னகால லிவர் ப்ராப்ளம்னா ஒரு 50 வயசு 60 வயசுக்குள்ள வரும். இப்போல்லாம் அப்படி இல்லை. 20 வயசு 22 வயசு பசங்க, 18 வயசு பசங்கள்லாம் லிவரில் ப்ராப்ளத்தில் வர்றாங்க. லிவர் ஃபேட்டி லிவர் கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. அதனால் கண்டிப்பாக உணவு ஒரு முக்கியமான காரணி. சார் அதே மாதிரி நம்ம உடம்புல ஹெச்ஜிஓடி, ஹெச்ஜிபிடி, இந்த ப்ளூரிபின் இந்த லெவல்லாம் எவ்வளோ இருந்தால் நம்ம லிவர் நல்லாயிருக்கும்? நல்லா இருக்கும்ல. எவ்வளோ இருந்தால் கெட்டு போகுதுன்னு கேளுங்க. நல்லா இருந்தால் நம்ம ஒன்றும் கேட்க போகிறதில்ல. ஓகே, சரி இது பாருங்க, இந்த எஸ்ஜிபிடி, ஹெச்ஜிஓடி, ஜிஜிடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 35, 45, 50 இவ்வளோ தான் லெவலு. ஆனால் நாங்கள் 1000, 1400 பார்த்துருக்குறோம். இதெல்லாம் அதாவது 20 பங்கு 30 பங்கு ஜாஸ்தியாக இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம்.
ரெடியும் பண்ணியிருக்கிறோம். இந்த எஸ்ஓடி ஹெச்பிடிஜிசிடி எல்லாம் நாங்கள் நல்லா பண்ணுவோம். பிலிருபின்றது வேறு ஒன்றும் இல்லை, மஞ்சகாமாலை. மஞ்சகாமாலைன்னு நீங்கள் தமிழில் சொல்கிறது காமாலைன்றது தான். பிலிருபின் லெவல் வந்து ஒரு 0.9 இருக்கணும் சாதாரணமாக. அதுக்கு மேலே போச்சுன்னாவே மஞ்சகாமாலைன்றது தெரிஞ்சுக்கும். நீங்கள் அதை வந்து சாதாரணமாக காட்டாது, பெருசாக உடம்புல காட்டாது. பிலிருபின் 1, 2 எல்லாம் இருக்கும்போது பெருசாக காட்டிடாது. அது கண்டுக்க மாட்டாங்க ஜனங்க. மஞ்சகாமாலைன்னு அப்படி விட்டுருவாங்க, இல்லை வேறு எதனா இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் தீவிரமாக எண்ணெய் பதார்த்தம் உள்ள ஃபுட்டு இல்லை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒஸ்ட்டாக ஒன்றா போகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். பட் பிலிருபின் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் சொல்லுவோம் லெவல், பிலோ 0.9 தான் லெவல். அது பிலிருபின் டைரக்டு இன்டைரக்டு டோட்டல்னு வரும். இந்த பிலிருபின் தான் மஞ்சகாமாலையோட அளவு. ஜென்ரலாக 4, 5 வந்தாலே நவீன மருத்துவத்தில் மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்லிடுவாங்க, லிவர் மாற்றணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி 10, 15 எல்லாம் போனால் முடிஞ்ச கேஸுன்ற மாதிரியே சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் தான் பண்ணணுவாங்க. அதாவது பிலிருபின் பார்த்தீங்கன்னா 31, 36 எல்லாம் நாங்கள் சாதாரணமாக இப்போ கூட போன வாரம் கூட ஒரு பையனை ரெடி பண்ணி அனுப்பிச்சோம். 31 ஆல்மோஸ்ட் கான் தான். வரும்போது ஆம்புலன்ஸில் ஆக்சிஜனோட வந்து தேரமாக தான் வந்தாங்க, ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோம். இப்போ 10, 15 நாளாவது நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி வரும்போது நவீன மருத்துவத்தில் 10, 15 முடிஞ்ச கதை. இங்கே நான் பார்க்குறேன் இன்னொன்று 20, 25, 30 பண்ண ஆளுங்கள்லாம் இன்றைக்கி 5, 6 வருஷமாக நல்லா குடியும் குடுத்தனமாக நல்லா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் காட்டலாம். இன்ஃபேக்ட் ஒரு வீடியோ டெஸ்டிமோனியல் கூட வேணால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சிவகுமார்ன்ற ஒரு போன வாரம் டிஸ்சார்ஜ் பண்ணோமே அவரது அனுப்புங்க. இன்னொன்று ஒரு 6 மாதம் முன்னாடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் நிறைய பண்ணியிருப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்து வரீங்கண்ணா? நான் ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம், ஓகேண்ணா. என்ன தொந்தரவுக்காக இங்கே வந்தீங்க? நான் லிவர் ஃபால்ட்டுனால வந்தேன். வரும்போது என்னால் நடக்க முடியல, மூச்சு திணறல் எல்லாம் இருந்தது. இப்போ வந்து நான் 4 நாள் ஆகுது. எனக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ வரும்போது எப்படி வந்தீங்க நீங்க? நாங்கள் வந்து எங்கள் பொண்ணு வந்து பெங்களூர்ல இருந்தது. எங்கள் பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இது போல தான் இருந்துக்கிறாரு. இங்கே தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போய் எங்கள் பொண்ணுக்கிட்ட அவர் சொல்லி உங்கள் அப்பாவை அனுப்பு அப்படின்னு எங்கள் பொண்ணு தான் மொத்த ஏற்பாடு பண்ணது எனக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர். இப்போ வந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல? பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஓகேண்ணா, நல்லா இருக்கு. சரிண்ணா, ஓகே. இந்த லிவர் ப்ராப்ளம் எத்தனை நாளாக இருக்குண்ணா உங்களுக்கு? எனக்கு இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கு. ரொம்ப நாளாக இருக்கு. நான் போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை, இங்கே வந்தப்போ தான் இது கிளியர் ஆகுது. ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ நம்பிக்கையோட ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க, எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? சரிங்க, ஓகே. ஓகே, நன்றி. நன்றி. நல்லா பண்ணலாம். நீங்கள் சொல்கிற கரெக்டான பேராமீட்டர்ஸ் தான் சொன்னீங்க. அந்த பேராமீட்டர்ஸ் தமிழ் மருத்துவத்துக்கு நல்லா கேட்குது. அசைட்டிஸ் என்ற ஒரு கிராஸ் அசைட்டிஸ் என்ற கண்டிஷன் வந்தால் தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் வந்து குத்தி அந்த தண்ணீர் எடுப்பாங்க, அது வெளியில் தான் பண்ணோம் மருத்துவம். நாங்கள் இந்த குத்துவரதே அறுக்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல. அதனால் நான் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் நம்மளது எல்லாமே, லிவருக்கு எல்லாமே நான் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், இந்தியன் மெத்தட்ஸ். அதே மாதிரி சார், இந்த யோகா, மூலிகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால லிவரை டீடாக்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. டிடாக்சிஃபிகேஷன் தான் உங்கள் எய்ம்னா கண்டிப்பாக பண்ணலாம். டிடாக்சிஃபிகேஷன்றது என்ன? கழிவுகளை வெளில தள்ளுறது, உடம்பை விட்டு கழிவுகளை வெளில தள்ளுறது, லிவரில் இருக்கிற கழிவை தள்ளுறதுக்கு இது ஒன்றும் பெரிய இதான இல்லை. ஆனால் இதையே வந்து மருத்துவமாக செய்கிறதுக்கோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக செய்கிறதோ தப்பு. நான் எப்பவுமே இந்த பைத்தியக்கார வைத்தியத்துக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். அதாவது இதை சாப்பிட்டா சரியாப்படாது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா தமிழ் மருத்துவம், அது இயற்கை மருத்துவம் கூட வந்து நீங்கள் எதையாவது செல்ஃப் மெடிக்கேஷன் தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னா தப்பு நடக்க சான்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க, ஒரு இஞ்சி சாறு, ஒரு எலுமிச்சம்பழ சாறு, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கீழநெல்லி சாறு, இந்த மாதிரி இப்போ எடுத்துக்கிட்டால் நல்லது தான். முக்கரட்டை கீரை சாறு இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இட் ஹெல்ப்ஸ் டு டிடாக்சிஃபை. எதுவுமே இல்லை, இந்த கொத்தமல்லி போட்ட டீ இருக்குது, அதை எடுத்து பாருங்கள், அது அவ்வளோ நல்லது. கிட்னி கிளென்சிங்க்கு இந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதே சொல்லிட்டு தனியாத்தூளை எடுத்து வச்சிங்கன்னா நான் வைத்தியம் பண்ணுறேன்னு நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் தப்பாயிடும். ஏன்னா தப்பான வழியும் காட்டக்கூடாது, நியாயமான வழி. டீடாக்சிஃபிகேஷன் பரவாயில்ல, புரியுதுங்களா? நான் காத்தால இஞ்சி டீ குடிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட், வெரி குட். இட்ஸ் அ குட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச், ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இந்த லிவரை பாதிக்கிற சைலண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குமா? அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா என்ன தெரியுமா, இப்போ வந்து ஹெப்படைட்டிஸ் A, B, C, D இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நவீன மருத்துவத்தில் வர்றது, இது இட் இஸ் ட்ரூ. பட்டு இது எல்லாமே வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட HIV ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, குணப்படுத்த முடியாதுன்னுவாங்க. ஆனால் இது என்னென்னா HIV மாதிரி ஆளை போய் கொல்லுமான்றதை எப்போ கொல்லுன்னு சொல்ல முடியாது.
இருந்ததுன்னா இன்னொரு இந்த ஹெப்படைட்டிஸ் ஏபிசி எல்லாம் வந்து ஒரு பெரிய கெட்ட இது என்னன்னா, த பர்சன் கேன் பி எ சைலண்ட் கேரியர். இவர் கேரியராக இருப்பார், அவர் யாரு கூட தொடர்பு வச்சுக்கிறாரோ அவங்களுக்கு தொத்தி கொடுத்துருவார், அவங்க தொத்தி கொடுத்துடலாம். இது வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் ஏபிசிடியோட ஒரு குணாதிசயம். பட் இதெல்லாம் வந்து குணப்படுத்த முடியுது. இதை வந்து நம்ம குணப்படுத்திடுவேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உலகமே முடியாதுன்னு சொல்கிறது நீங்கள் வந்து குணப்படுத்திடுவேன்னு சொல்லக்கூடாது. பட் நாங்கள் பார்க்குறோம் ரிசல்ட்டு தானே. இதுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இருக்குது. ஹெப்படைட்டிஸ் பிக்கு சிக்கு எல்லாமே ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. 100, 200 அந்த மாதிரி 1500, 3500, 4500 வருவாங்க. ட்ரீட்மெண்ட் ஆகி 100 கீழே வந்துச்சு, 200 கீழே வந்துச்சுன்னா நம்ம நல்லா ஆச்சுன்னு தானே ஒத்துக்கணும்ல, நெகட்டிவ்னு வந்துடும். அப்போது குட், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்குறோம் நாங்கள். அதனால் இது எல்லாமே பயந்துக்கிட்டு குணப்படுத்தாமல் விட முடியுமா? ஆனால் கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அது முத்தும் போது வேறு விதமாக உங்களுக்கு காமிச்சிடும். அதனால் இந்த இன்ஃபெக்ஷன்ஸுன்றது உண்மை, லிவரில் இன்ஃபெக்ஷன்ஸுன்றது உண்மை. அது இது மூலம் பெரும்பாலும் செக்ஸ் மூலமாக தொத்தம் பரவும். சார், இப்போது ஒருத்தருக்கு ஒபிசிட்டி இருந்தால் அது வந்து அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? கண்டிப்பாங்க. ஒபிசிட்டினா ஒன்றும் இல்லை, ஓவர் வெயிட்டு. ஒருத்தர் வந்து ஒரு 75 கிலோக்குள்ளே இருக்கிறாருன்னா ஓகே, 95 கிலோ, 110 கிலோ, 130 கிலோ, 140 கிலோன்னு இருந்தால் அந்த உடம்பு வந்து அந்த லிவர் தானே அவ்வளோ லோடும் போகுது, செரிமானம் பண்ணி எல்லாம் பண்ணோம்ல, மெட்டபாலிசம்லாம் அதான் பார்க்கணும். அதனால் கண்டிப்பாக சான்சஸ் ஆர் அவங்களுக்கு மோர், அவ்வளோதான். லிவர் பிரச்சனைகள் வர்றது சார். அதனால் ஓவர் வெயிட் ஆகாமல் நல்லா உடம்பை ட்ரிம்மாக வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குடிப்பழக்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த அதிகமாக குடிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிவர் பாதிப்பு, ஸோ அது லிவர் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்? சரி, நான் முதலே சொன்னேங்க, கண்டிப்பாக குடிக்கும்போது லிவர் பாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஜாஸ்தி சான்சஸ் ஆர் வெரி பிரைட். சரி, அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றது நான் முதலே சொன்ன மாதிரி தான். ஒரு எல்எஃப்டி எடுத்து பார்க்கணும் சாதாரணமாக. அதாவது கூடி மட்டும் இது பாருங்களேன், உங்களுக்கு வலது பக்கம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வலி இருக்குதுன்னு சொன்னால் பார்த்துக்கலாம். இங்கே தான் அந்த லிவர் இருக்கிறதுனால அது ஏதாவது உங்களுக்கு காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா முதல்ல அங்கே ஒரு வலிக்கும், செரிமானத்தில் எதனா ப்ராப்ளம் இருக்கலாம். அது மாதிரி கொஞ்சம் காட்டும். கண்ணு மஞ்சளாக வருது இதெல்லாம் காட்டும், யூரின் மஞ்சளாக வருது இதெல்லாம் காட்டும். அப்போ நீங்கள் போய் ஒரு டெஸ்ட்டு எல்எஃப்டி முதல்ல எடுத்து பார்க்கணும். அதில் தான் பார்ப்பாங்க எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடி, ஜிஜிடி, ஏஎல்பிடி, அது இது அதெல்லாம் சீரம் குளோபுலின் இல்லை அதெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ தெரிஞ்சிடும். அப்போவே லிவர் தப்பாக இருக்குதுன்னா, அது ஒரு லெவலில் இருக்குதுன்னா பரவாயில்ல. அப்போ உடனே இல்லை ரொம்பவும் பாதிச்சிருக்கு குடியால் அப்படின்னா, குடியை நிறைய குடிப்பார் அப்படின்னா இந்த அப்டமன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும். சிராசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு வரும், கோர்சிகோ டெக்ஸ்சர், அது மாதிரிலாம் வரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதாவது அந்த மழை இருக்க வேண்டிய அழகாக இருக்கிற லிவர் சொரணாயிடும், இல்லை ஓட்டை விழுந்துடும், அந்த மாதிரிலாம் வரதான் லிவர் சிராசிஸ்ன்றது. அப்போ அந்த மாதிரி வரும்போது அதுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்டை சமயத்தோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் குணப்படுத்தலாம். லிவர் வந்து ஒரு நல்ல அருமையான உறுப்பு, நல்லா உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் அதை அப்யூஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கின்னு ஒரு சைடில் தண்ணி அடிச்சிட்டு இருப்பேன்னா அதுக்கு யாரும் சொல்ல முடியாது. சார், இப்போ இந்த லிவர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது தன்னால் சரியாயிடும், அதே மாதிரி அதை சரி பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். தன்னால் சரியாயிடும், தன்னால் அந்த மாதிரி தான் ஏமாந்து போகிறது, அதெல்லாம் கிடையாது. பட் லிவரை பற்றி நீங்கள் நவீன மருத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, லிவரை பாதியாக வெட்டி எடுத்துட்டு நீ வச்சிட்டீங்கன்னா 45 நாளில் இட் கேன் ரீக்ரோ டு இட்ஸ் ஒரிஜினல் சைஸ். அதோட முழு வளர்ச்சி வளைஞ்சு 45 நாளில் வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க. இது வந்து நவீன மருத்துவத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆளுங்க வெட்டிக்கிட்டலாம், வெட்டு குத்தே நம்ம ஆளுங்க கிடையாது, தமிழ் மருத்துவத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் இந்த இவர் வந்து சொல்லும்போது முழுசாக வளர்ந்துருன்னு சொல்லும்போது, அப்போ நேச்சுரலாக நீங்கள் வெட்டி வச்சதே வளர்ந்துரும்னா சொர நடந்து சின்ன ஓட்டை உள்ளது ஏன் வளரக்கூடாது, சரியாகக்கூடாது? அது லாஜிக் ஒர்க் ஆகுதா? அதனால சொல்கிறேன், லிவர் நல்லா வேலை செய்ய வைக்க முடியும். நிறைய கேசஸில் ஜெயிச்சிருவோம். நாங்கள் தோக்குறதே கிடையாது. கொஞ்சம் இந்த 5% என்னென்னா இந்த அசைடிஸ்ன்ற பிரச்சனைக்கு போயிடுச்சுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகிடும். நம்ம ஏன்னா குத்துறது கிடையாது. பட்டு ஒரு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தால் 95% சக்ஸஸ் ரேட்டு தான், ஃபெயிலியர் கிடையாது. எவ்வளோ மோசமான கேஸ் கூட லிவரில் ரெடி ஆகிடுன்னா லிவர் ஒரு நல்ல ஆர்கன். அதான் வெட்டி வச்சா வளர்ந்துரும்னு சொல்கிறது அது ஏன் நல்லா ஆகக்கூடாது? சிம்பிள் லாஜிக் தானே. இன்னொன்று, நாங்கள் எல்லாமே குவான்டிஃபைடு தாங்க. பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட் எடுத்து இவ்வளோ இருக்குது, 100, 120 ஏறிடுச்சு, 80 குறைஞ்சிடுச்சு. இது சொல்கிறதுக்கு டாக்டர் சயின்டிஸ்ட் யாரும் தேவை கிடையாது. நீங்களே பார்த்துக்கலாம். டெஸ்ட் எல்லாம் நாங்கள் எடுக்கிறதெல்லாம் NABL அக்ரெடிட்டட் லேப்ஸ் தான். நீங்களே எடுத்துன்னு வாங்கணும். முதல் டெஸ்ட் நீங்கள் தான் எடுத்துன்னு வருவீங்க. அப்புறம் தான் நீங்கள் எடுத்துன்னு வேறு லேபில் சொல்லி நீங்கள் எடுப்பீங்க.
எங்களுக்கு எடுத்து நீங்கள் கொடுக்குற டெஸ்ட்டு தான். நாங்கள் எப்பவுமே டெஸ்ட்டு உள்ள கை வைக்க மாட்டோம். டெஸ்ட்டு நீங்கள் எடுத்துன்னு வருவீங்க, இப்படி ஆயிடுச்சு, இப்படி இந்த லிவர் இப்படி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, நல்லா தானே இருக்குது, அப்படிதான். சூப்பர் சார். இவ்வளோ நேரம் வந்துட்டு ஸோ இந்த லிவர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த லிவருக்கு வந்துட்டு நிறையா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் வந்து ரெக்கவர் பண்ணி சூப்பராக இப்போது இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. இப்போ வந்து இந்த இயற்கையான முறையில் நம்ம ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிட்டலில் எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? சித்தானாலே இயற்கை முறை தான். அதாவது மூலிகைகள், செடி கொடி, வேறு, பட்டை, கொட்டை இது எல்லாம் சேர்ந்தது தான். ஏன்னா மெட்டல்ஸ் எல்லாம் கிடையாது இப்போல்லாம், என்ன யாரும் மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எங்கள் இதில் அட்லீஸ்ட் ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிட்டலில் இப்போ நாங்கள் பண்ணுறது இல்லை. நாங்கள் ப்ரிடாமினண்ட்டாக லிவரில் வெரி குட் சக்ஸஸ் ரேட், ஓவர் 90 to 95% சக்ஸஸ் ரேட்டு நாங்கள் கொடுக்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இதில் இங்கே வந்து நான் இன்வேசிவ், அதாவது குத்துறது அறுக்கிறது கிடையாது. மற்றபடி மருந்துகள், மாடர்ன் தெரப்பிஸ் லைக் இசிபி, எல்டிடி, ஸோ மெனி எஃப்ஐஆர், ஹெச்பாட்டு, ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி, HTOT இதெல்லாம் இருக்குது இங்கே, ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குது. இதெல்லாம் கொடுத்து நல்லா கொடுப்போம். ஆனால் மெயினாக வந்து அந்த சித்த மருந்துகளில் தேர்ந்தெடுத்து கொடுத்து ட்ரக் டெலிவரியில் வி ஆர் எக்ஸ்பர்ட்ஸ். ட்ரக் டெலிவரியில் எபிஜெனட்டிக் டெலிவரின்னு அந்த மருந்து வாயாலேயே உள்ளே போய் சேரணும். இங்கே போய் டிகிரேட் ஆகி போகாமல் நம்ம நல்லா அதில் நல்லா பண்ணுவோம். ஆக்சிஜன் கொடுத்து செல் ரெஜுவினேஷன் பண்ணுவோம், ரத்தத்தை ஓட வைப்போம். இவ்வளோ தான். ரொம்ப இதுக்கெல்லாம் ஸ்ட்ரக்சர்டு ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸு, ஸ்ட்ரக்சர்டு இதில் ஒன்றும் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இதுலேயே ஒரே தொழிலே ஒழுங்காக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் அடைவீங்க, ஒரு நியர் பர்ஃபெக்ஷன் ரேஞ்சு அடைவீங்க. அது மாதிரி இதை நாங்கள் ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வந்து இவ்வளோ பேரை காப்பாற்றிடுறோம். ஆயிரக்கணக்கில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸில் அப்படி புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க. யாரும் காசை கொடுத்துட்டு அப்படிலாம் புகழ்ந்து தள்ள மாட்டாங்க. எங்களுதெல்லாம் ஜெனியூன் ரிவ்யூஸு. உண்மையாக லிவர் ரெடியாகி போனவங்க தான் போடுவாங்க, ஹார்ட் ரெடியாகி போனவங்க தான் போடுவாங்க, கிட்னி ரெடியாகி போனவங்க தான் போடுவாங்க. அது மாதிரி லிவரில் வெரி குட் ஃபினாமினல் ரிசல்ட்ஸ் வீக்கு. ஆயுஷ்மான் சித்தா ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய 100 பெட் ஹாஸ்பிட்டலில் பெரிய வசதி, எல்லா நவீன வசதிகள் எல்லாம் கொண்ட ஆனால் சித்த மருத்துவமனை. அது ஒரு பெரிய இது. நீங்களே இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்டர்வியூலாம் எடுத்துருக்கிறீங்க நிறைய. ஆமாம் சார், நான் லிவர் சம்மந்தமாக கூட பேசியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. அதனால் நீங்கள் இதை வெளிக்கொண்டு வந்து உலகத்துக்கு இந்த மாதிரி இந்த லிவருக்கு ஈஸியாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது சொல்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நிச்சயமாக சார், இப்போ நீங்கள் பேசின விஷயங்களையே வந்துட்டு மக்கள் பார்த்தாங்கன்னா ஸோ பரவாயில்ல, லிவர் சரி பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார்.